ஏய் நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் ப்ரூஸ் நினைப்ப சிறஞ்சு குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீதான் ஏதாவது ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரு, நீயும் ஒரு டைப்பு, உனக்கோ டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இந்த பாருடா, பாமா ருக்மணி 2 பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்ட நான் போக மாட்டேன். 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா ஏண்டா இப்படி பண்ண? எப்படி எப்படி? பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவனாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீத்துருவ. ராத்திரி பொழுதுல சண்டை சச்சரவே இல்லாமையா இருக்குன்ற. முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற? பாமா ருக்மிணி 2 பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பாடுறா, இந்த சேஷாத்ரி BABL வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏம்மா பாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தையே அடைச்சுட்டு இருக்கியே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நோக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அக்கார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தாராமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கி இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லன்னா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுவா. பக்கத்திலேயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்டை விட்டு கண்டகர வைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதிர அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரும் உன் பக்கமா ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நோக்கு? ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டா மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்க. போங்கண்ணே. சும்மா போக சொல்றியா? தாகமா இருக்க. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ். இங்கேயுமா என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே. ஐயோ பாவமே. ஏ சேஷு, ஆ, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போக விடுவானா? மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம், காயறான். அப்படியா? வயிறு காயறான். இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற? ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்கார்ந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூரா மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும்? சொல்லுவனா? என்னுடைய எய்மே அவனையும் அவனையும் பிரிக்கணுங்கிறதானே. அந்த சிரிக்கிய நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய, ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மிணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன வர சொன்ன? நீ தானே சொல்ற பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், 2 பேரையும் வர சொல்லிருக்கே, 2 பேரும் ஒன்னா வந்து இங்க ஏதாவது தாராதான் நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதால நம்ம பாயிண்ட். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வர போறா. அவனும் கேரியர், இவளும் கேரியர். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிற இந்த பிரெயினுக்கு எவ்வளவு ஸ்டேரி கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா இல்ல 2 பேரும் ஒன்னா வராங்கடா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏண்டா டேய், என்ன மாட்டி விட்டு கவுண்டா படுத்துட்டு இருக்க. அண்ணிங்களே, பாமா ருக்மிணி.
ஆமா வா. நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா உன் கண்ணாடி எங்க? கண்ணாடி போட்டவன் நான். வாங்குவா பாமா ருக்மணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோலியா? காத்தாட வந்திருக்கேன். நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். கல்ல என்ன? கனகாம்பரம். அடடே நீ வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? என்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்கார். எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேளை தாப்பா போட்டு குளிக்கிறான். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். சேஷு ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்தது தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலைய போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுண்ணே. என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பாக்கணுமே. விளையாடாதீங்க. நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏன் இலையில வந்து உட்காருவாரு. பகல் கனவு. பாவம். என் இலைக்கு பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே. பாவி அவகாசமா தம்படிக்கிறத பாரு நந்து. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கடா. வாயே திறக்க மாட்டேன்றாங்க. நீதான் ஒரு நல்ல ஐடியா கொடு. ஏண்டா சிக்கல் உண்டாக்குறதால நீ நான் ஐடியா கொடுக்கணுமா? அடே நீ எல்லாம் ஒரு வக்கீல், உனக்கு ஒரு போர்டு, உனக்கு ஒரு கோர்ட்டு, உனக்கு ஒரு ஆபீஸ். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்டா. உனக்கு தான் 2. அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்ற? என்னது? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவங்க சண்டை போட்டு இங்கே வந்துட போறாங்கடா. அங்க போய் சமாதானம் பண்ற போட. சாரி, அவனுக்கு முதுகுக்கு சோப் போட்டேன் பத்தல, அதனாலதான் இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ அறிவேசா, காணமா 2 பேருமா சேர்ந்து அவன் என்ன பண்ண? நல்லா பார்த்தாளோ? இருங்க வரேன். இத பாத்துங்க. என்ன சேஷு? காலமே எங்க போயிருப்பாரு? உள்ள இல்லன்னா வெளியே தான் போயிருப்பா. மாமா கோச்சு பாருன்னு டயத்துக்கு போடுமேன்னு சொல்லி கபடிக்கு போயிருப்பா. எந்த வழியா? அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில போக வேண்டியது தானே. இரு. ட்ரெஸ்? ட்ரெஸ் உனக்கு அவனை பத்தி தெரியாதா? ஒரு சமயம் சலவத்துணி வரலன்னு சொல்லி ஈரட்டவரை கட்டிக்கிட்டு அடுப்பு சாப்பிட பட்ட பட்டையா பூச்சிக்கிட்டு கோயிலுக்கு போற மாதிரியே கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அப்போ நான் கம்பெனிக்கே போய் பரிமாறுறேன். நான் மட்டும் என்ன? ஐயோ, இந்த கம்பெனி ஒத்து வரலன்னு சொல்லி தர அவன் அந்த கம்பெனிக்கு போயிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க மாமாவுக்கு எத்தனை கம்பெனியோ, அவன் எந்த கம்பெனியில இருப்பானோ. ஆமா, இது வேற இருக்கா? சேஷு ஒண்ணு பண்ணு. அவர் வந்த உடனே நான் கொண்டு வந்த பலகாரத்தை தான் சாப்பிடணும்னு நல்லா சொல்லி வை. அண்ணா, பசிக்கிறவங்களுக்கு நொறுக்கு தீனி முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சேஷு, அவர் வந்த உடனே என் வீட்டுக்கு வர சொல்லு, பாக்கலாம். சேஷு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்பா, தலைக்கு வந்தது இலையோட போச்சு. இலையே போச்சு. சேஷு தூக்கி விடுறா. மாட்டிக்கிட்டா வலிக்குதுடா, எடுப்பெல்லாம் வலிக்குதுடா. டேய் தூக்கி விடுறா. என்ன லையர், என்ன விஷயம்? இங்க பாத்தியா? என்ன ஜூஸ்? யாருக்கு? எல்லாம் உங்க ஆத்துக்காரருக்கு தான். தாலி என்னமோ 2 பேரும் கட்டியிருக்கா. காரியம் பூரா நான் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரிசா என்னத்தை கிழிச்சிட்டேனே? ரோஷம் மாத்திரம் பொத்துட்டு வருது நோக்கு. பாவம், நந்துவுக்கு 2 நாளா உடம்பு பூரா ஜுரம். ஜுரமா? ஏன் மரமாரி நின்னுட்ட? ஆத்துக்காரியா இருந்தா பழத்தை புளிச்சு ஜூஸா கொடுத்துருப்பா. ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன்? புளிஞ்ச ஜூஸ பாட்டில புடிச்சு கொடுத்துருக்கேன். மல்டி விட்டமின், மொத்தம் சாலிட் கேஷ் 30 ரூபாய். சரி சரி, ஒப்பாரி வைக்காத. இந்தா 30 ரூபாய் எடுத்துக்கோ. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் பண்ற அவஸ்தை என்னமா புரண்டான் தெரியுமா? சிங்கிள் காட்ல புரண்டா என்ன ஆகும்? விழுந்தாரா? விடுவனா? பிடிச்சிட்டியா? டபுள் காட்ல தூக்கி போட்டேன். ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு புரளலுக்கும் ஒரு புரளல் ருக்கு,
ஒரு பொருளல் ருக்கு, ஒரு பொருளல் ருக்கு, ருக்கு பொருளல் ருக்கு பொருளல் ருக்கு பொருளல். தாளக்கட்டோட அரைச்சிக்கிட்டே இருக்கிறான். நான் தான் சொன்னேன், ஏண்டா அனுத்திக்கிட்டு அவளாவது வர்றதாவது. இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? முதலையே சொல்லிட்டு அப்புறம் இது எப்படி? பாட்டி இன்னும் இருக்காங்களா? அட பாவி பாட்டி, அவள் வைர அடிகை அணிந்திருந்தாள். பாட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லையே, கல்லு மாதிரி இருக்கே. ஏண்டா கட்டையில போறவனே, என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை? பாவம் அந்த பிள்ளையாண்டான் ஜுரத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை போய் கவனியேண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவருக்கு எப்படி இருக்கும் என்னமோ. நான் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ வீட்டை பாத்துக்கோ சேஷு. பாட்டியே, அயோக்கிய ராஸ்கல், என்ன நானே கவனிச்சுக்கேன். போடா. பாட்டிக்கு என்ன பலன் இன்னைக்கு ஒரு பொழுதுடா. அதுக்கே வா. என்ன வலிக்குதுங்க? போடா போடா. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? இந்த பாரு, நீ என்ன பண்ற, உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா கூப்பிட்டுக்கிற. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேட்சிங்கா பர்சனாலிட்டி லோடு பண்ணிக்கிற. அந்த டாக்டரை கூட்டிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போறேன். டுமேல் மேல விழுந்து அத்தான் இன்னும் சத்தம் போட்டுற. டாக்டர் முன்னாடியே வா. ஏன் உன் முன்னால அவர் மாத்திரம் ஊசி போடலையா? அது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை, இது புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான்ற. முதல்ல பிரமாதமா மேட்சிங் ட்ரெஸ் ஒண்ணு பண்ணிட்டு வா. ஓடு சீக்கிரம் சீக்கிரம். சும்மா ஜாமன மோர் சாதம் வெங்காயம் காம்பினேஷன் மாதிரி இருக்கணும் மேட்சிக்கு. ஒன்னு மேங்கோ ஜூஸ்னா ஒன்னு ஆப்பிள் ஜூஸ்னா, சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. அடே ஐயோ, இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறேடா. நீ எங்கடா போன? இங்கதானடா இருந்த. சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன், பாமா ருக்மணி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் என்ன படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலம் அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து கருத்துடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்பலா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம் விட்டியே. அதான் பூலோகத்துல எடுத்துட்டியா? டேய் சும்மாடா, உனக்கா எவ்வளவு ஸ்டெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட பிடிச்சிருக்க. டேய், உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிஃபன் பாக்ஸோட வந்தபோது தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா பிடிச்சிருக்க. பாமா ருக்மணி ரெண்டு பேர்கிட்டையும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டி வர சொல்லியிருக்கேன். டேய் டேய், ஏன்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானடா இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சுடா, நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. படுறா. ஐயோ, அவன் வர்றாங்கடா. போடா, உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற, உள்ள வா. படுறா, ஓடா, சரி எடுத்து ஓடா. பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. அனத்ரா, ஐயோ, பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்க. கொண்ட வச்சிருக்கா, கொண்ட வச்சிருக்கான்னு அவசரத்தை சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாமே பொட்டி திறக்கிறவரா? Actually, 8 o'clock. Thank you. Huh? 101. 103. 101. 103. இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது. நீங்க வச்சிருக்கிறது தெர்மோமீட்டரா இல்ல டாக்ஸி மீட்டரா?
கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே. இனி நீங்க அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தேன். இருந்தா தானே டாக்டர், நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்றேன். என் பாயிண்ட் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லடா. என்ன இறக்கி விடுறா, என்ன இறக்கி விடுறா.